நீங்க கையில வச்சிருக்க மொபைல் போன்ல இருந்து காலையில எழுந்து பல்லு விளக்குற பிரஷ் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற முக்காவாசி பொருட்கள் இந்த ஒரு விஷயத்துல இருந்துதான் வருதுன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கா? பெட்ரோல், டீசல், பிளாஸ்டிக், கேஸ்னு இந்த உலகத்தோட நாடி துடிப்பாவே இருக்கிறது இதுதான். பல நாடுகளை பணக்கார நாடா மாத்துனதும் பல நாடுகளை போர்க்களமா மாத்துனதும் இதுதான். அதுதான் கருப்பு தங்கம்னு சொல்லப்படுற இந்த கச்சா எண்ணெய். இவ்வளவு மதிப்புமிக்க இந்த ஆயில ஒரு சொட்டு கூட மனுஷனால லேப்ல உருவாக்க முடியாது. இது முழுக்க முழுக்க இயற்கையோட ரகசியம். அப்படிப்பட்ட இந்த பிளாக் கோல்ட் எப்படி உருவாகுது? இதுக்காக ஏன் உலக நாடுகள் அடிச்சுக்கிறாங்க? வாங்க விரிவா பார்க்கலாம். நம்மளால தண்ணி இல்லாம கூட ஒரு நாள் இருந்துட முடியும், ஆனா பெட்ரோல் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இந்த உண்மையை ஒத்துக்கிறவங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு கச்சா எண்ணெய் பத்தின உங்க டவுட்ஸை கமெண்ட்ல கேளுங்க. முதல்ல பேசிக்ல இருந்து ஆரம்பிப்போம். பெட்ரோல்னா என்ன? அது ஏதோ பூமிக்கடியில இருக்க ஒரு நீரூற்று கிடையாது. அது உருவாகிறதுக்கு டைனோசர் காலத்துக்கு முன்னாடியே வேலை ஆரம்பிச்சிருச்சு. சுமார் 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமியோட பெரும்பகுதி கடலால சூழப்பட்டிருந்தது. அங்க வாழ்ந்த பிளாங்டன் அப்படின்ற நுண்ணுயிரினங்களும் குட்டி செடிகளும் செத்து போய் கடலோட அடியில தங்குச்சு. இது மேல வருஷ கணக்குல மணல், மண், பாறை, துகள்கள்னு ஒரு லேயர் ஃபார்ம் ஆச்சு. பூமிக்கு அடியில போக போக வெப்பமும் அழுத்தமும் அதிகமாகும். ஒரு கட்டத்துல ஆக்சிஜனும் இல்லாம இந்த அழுகி போன உயிரினங்கள் ஹைட்ரோ கார்பன்களா மாறுது. இதுதான் கச்சா எண்ணெய். சுருக்கமா சொல்லணும்னா, நாம இன்னைக்கு வண்டியில ஊத்துற பெட்ரோல் என்னைக்குமே பார்க்காத ஒரு பழைய காலத்து உயிரினத்தோட எச்சம். சரிப்பா, பூமிக்கு அடியில எண்ணெய் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா அது ஏதோ கிணறு வெட்டி தண்ணி எடுக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியா இல்லவே இல்லை. கடலுக்கு நடுவுல ராட்சத அலைகளுக்கு மத்தியில ஆயில் ரிக் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான இரும்பு கோபுரத்தை கட்டுவாங்க. சில இடத்துல கடல் மட்டத்துல இருந்து 2 கிலோமீட்டர் ஆழத்துக்கு ஓட்ட போடணும். அங்க இருக்கிற பிரஷர்ல அந்த ட்ரில் பிட்டே உடைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட டீப் வாட்டர் ஹரிசான் மாதிரி ஒரு பெரிய விபத்தாகி மொத்த கடலுமே எண்ணெயால மூழ்கிடும். அங்க வேலை செய்யற பசங்க மாச கணக்குல வீட்டை விட்டு பிரிஞ்சு உயிருக்கு பயந்துதான் அந்த கருப்பு தங்கத்தை நமக்காக எடுத்து கொடுக்கறாங்க. இது சும்மா கிடைக்கிற காசு இல்ல, ரத்தமும் வியர்வையும் கலந்த எண்ணெய். சரி, உலகத்துல எல்லா இடத்துலயும் தான் கடல் இருந்தது, அப்புறம் ஏன் அங்க மட்டும் இவ்ளோ எண்ணெய்? இதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. பழைய டெத்திஸ் கடல், இன்னைக்கு பாலைவனமா இருக்கிற சவுதி, ஈராக், ஈரான் எல்லாம் ஒரு காலத்துல ஆழம் குறைவான ரொம்ப சூடான ஒரு கடலா இருந்தது. இந்த சூழல்ல தான் அந்த உயிரினங்கள் அதிகமா வளரும். அங்க இருக்கிற பாறைகள் ஸ்பாஞ்ச் மாதிரி ஓட்டைகள் நிறைஞ்சது. அதனால உருவான எண்ணெய் அந்த பாறைகளுக்குள்ள போய் பத்திரமா தங்கிடுச்சு. உப்பு பாறைகள், இதுதான் ரொம்ப முக்கியம். எண்ணெய் உருவானாலும் அது ஆவியாகி வெளியே போக வாய்ப்பு இருக்கு. ஆனா வளைகுடா நாடுகள்ல அந்த